இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துட்டாலே உடனே என்ன பண்ணிடுவோம்? இயேசு நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழல் நம்மளோட வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உடனே இயேசு செய்த நன்மைகள்லாம் மறந்துடுறோம். அப்ப இயேசு இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்தாரு, இனிமேல் அவரால் நடத்த முடியுன்ற அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துடுறோம். அப்ப இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னா இயேசு நம்மளை பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதம் 81 10 வசனத்துல, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தராகிய தேவன் நானே அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு கூட எகிப்தில இருந்து உன்னை விடுதலையாக்குறவன் நான் தான்ப்பா. அப்போ உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறேன்னா, உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கணும், வியாதிலிருந்து சுகம் கொடுத்து உன்னை ரசித்தேன்னா, இதை நான் இப்ப செய்த எனக்கு இனிமேலும் எனக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு தான் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முறுமுறுக்க ஆரம்பிச்சார். என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, ஐயோ என் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா இயேசு செய்த நன்மைகளை மறந்துடுறோம். இயேசுவால செய்ய முடியுன்றது நம்ம சில நேரங்களில் மறந்துடுறோம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்களா? இயேசு நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, எப்பா என்ன எகிப்திலிருந்து உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தெரிஞ்ச எனக்கு, உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்க தெரிஞ்ச எனக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்து உன்னை விடுதலையாக்க தெரியாதா? ஆனா நீ என்ன பண்ற? பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறேன், இயேசுவால ஒண்ணும் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ற? அவிசுவாசத்துக்குள்ள போயிடுற. அப்படி போகாத, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்து எனக்கு இனியும் நடத்த தெரியும் அப்படிங்கிறாரு. இப்ப தேவனிடத்துல எந்த காரியத்தை குறிச்சு ஏன் எனக்கு பின்னாடி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்காம இயேசுவால நடத்த முடியும்னு சொல்லி விசுவாசத்தோட வாழ்க்கையை தரும்போது தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமென்.